அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, சுகமாக வைத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம், அதனுடைய 11வது வசனம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நோவா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவனிலே, அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களிலே உத்தமனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா உத்தமமாய் நடந்ததன் மித்தமாக அந்த நாட்களிலே உண்டான ஒரு பெரிய அழிவில் இருந்து ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். நோவாவின் மூலமாக ஒரு பெரிய புதிய உலகத்தை அவனுடைய குடும்பத்தின் மூலமாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆகையினால அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாக நீங்க நடக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே முடியாது. உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது, உங்களை பாதுகாக்காமல் இருக்க முடியாது. அவருடைய செட்டைகளின் மறைவில் மூடி மறைத்து உங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உத்தமமாய் நடங்க, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடங்க, மனுஷனுக்கு முன்பாக இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற உணர்வோடு நீங்க உத்தமமா நடந்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.